ஸ்ரீமத் பாகவதம் 31ஆம் அத்தியாயம். நவயோகியர் ஓதிய நல்லறம். அடுத்து நாரத மாமுனிவர் நிமி சக்கரவர்த்திக்கும் ரிஷபதேவருடைய குமாரனுக்கும் நடந்த சம்வாத ரூபமான கதையை கூறினார். ஸ்வாயம்புவ மனுவின் வம்சத்தில் தோன்றிய ரிஷபதேவர் பகவானுடைய அம்சமாவார். அவருடைய 100 புதல்வர்களில் 9 பேர் கவி முதல் நரபாஜனர் வரை மட்டும் இந்த பிரபஞ்சத்தை பகவத் சொரூபமாகவும் ஆத்மஸ்வரூபமாகவும் கண்டனர். ஒரு சமயம் அஜனயம் என்ற இடத்தில் நிமி சக்கரவர்த்தி சத்திர யாகம் செய்தார். அப்போது அங்கு தற்செயலாக வந்த மேற்படி 9 முனிவர்களையும் சக்கரவர்த்தி எதிர்கொண்டு அழைத்து உபசரித்து விதிப்படி வழிபாடு செய்து பணிவுடன் வணங்கி கேட்டார். அப்போது அந்த முனிவர்கள் இப்பிரபஞ்சம் முழுவதுமே பகவத் சொரூபம் என்று நினைத்தால் பயம் நீங்கிவிடும். அஞ்ஞானியும் தன்னை சுலபமாக அடைய பகவானால் கூறப்பட்ட உபாயங்களே பாகவத தர்மங்கள். மனம், வாக்கு, சரீரம், புத்தி, இந்திரியங்கள், அகங்காரம் இவற்றை அனுசரித்து செய்கின்ற அனைத்து செயல்களும் பரமபுருஷனாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணருக்கு சமர்ப்பணம் செய்வதே பாகவத தர்மமாகும். பகவானை அடைய மிக சுகமான வழி ஒன்று இருக்கிறது. பகவானின் மங்களகரமான அவதார மகிமைகளை கூறும் திவ்ய சரிதங்களை ஸ்ரவணம், அதாவது கேட்கச் செய்ய வேண்டும். நாமங்களை எப்போதும் பாடிக்கொண்டு பற்றற்றவராய் இவ்வுலகில் சஞ்சரிப்பதே பாகவத தர்மம் கூறும் வழி. பகவானை வழிபடுபவனுக்கு பக்தியும் வைராக்கியமும் பகவத் சொரூப அனுபவமும் ஒரே சமயத்தில் ஏற்படுகின்றது. இடைவிடாமல் அவனுடைய திவ்ய சரணங்களை தியானிப்பவனுக்கு பக்தி, வைராக்கியம், ஈஸ்வர அனுபவ போதம் இம்மூன்றும் உறுதிப்படுகின்றன. அதன் பிறகு அந்த பாகவதன் பரம சாந்தியை அடைகிறான். நிமி சக்கரவர்த்தி பாகவதனுக்கான அடையாளங்கள் யாவை என்று கேட்க ஹரி என்பவர் பதில் உரைக்கிறார். எவன் சகல ஜீவராசிகளிடத்தும் பகவானுடைய நித்திய விபூதியை காண்கிறானோ, சகல பிராணிகளும் பகவானிடமே உரைகின்றன என்ற பாவனையுடன் இருக்கிறானோ அவனே பாகவதர்களில் உத்தமன். ஸ்ரீ வாசுதேவருடைய சரணங்களை சரணமாக அடைந்த அவன் காமம், கர்மம், வாசனாபலம் ஆகியவற்றை வென்று பகவான் ஸ்ரீஹரியின் நினைவிலேயே ஈடுபட்டு இவ்வுலக துன்பங்களை போக்கிவிடுகிறான். சாதி, குலம், பிறப்பு போன்றவற்றால் ஏற்படும் அகங்காரம் இல்லாதவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பிரியமானவன். அவன் அபேத புத்தியுடன் சமச்சித்தனாக சிபிந்த ஜீவனாக இருப்பான். அவனே பாகவதர்களில் மிகச் சிறந்தவன். பகவான் எவனுடைய இதய தாமரையிலே பிரேம பக்தி என்ற கயிற்றினால் கட்டப்பட்டு அந்த இடத்திலேயே அகலாமல் இருக்கின்றாரோ அவரே உத்தமமான பாகவதன் என்றார். அடுத்து அந்தரிக்ஷர் என்பவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மாயையை குறித்து கூறினார். பின்னர் பிரபுத்தர் என்பவர் கர்ம பலன்களில் இச்சை வைத்தவனுக்கு அச்சமே மிஞ்சும் சாந்தி ஏற்படாது. அற்புத செயல்களை உடைய ஸ்ரீஹரியின் குணங்களை கேட்பது, உச்சரிப்பது, தியானிப்பது, பகவத் சேவை செய்வது, எங்கும் பகவத் சொரூபமாக காண்பது, மௌனத்தால் நாவடக்கம், பிராணாயாமத்தில் புலனடக்கம், பயன் கருதாமல் செய்யும் கர்மா, சத்தியம் ஆகியவை பாகவத தர்மங்களாகும். ஸ்ரீஹரியே சரணம் என்று பாகவத தர்மங்களை பழகி வந்தால் மாயையை சுலபமாக கடந்து விடலாம் என்றார். அதன் பின் பிப்பலாயர் என்பவர் பிரம்மஸ்வரூபத்தை விளக்கி கூறுகிறார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் முதலியவற்றிற்கு காரணம் எவரோ அவர் பரமாத்மா. ஜாக்ரைம், சுக்ஷஸ்பதி, சொப்பனம் ஆகியவற்றிலும் அதற்கு அப்பாலும் பரந்துள்ளது பரதத்துவம். எவருடைய அருள் சக்தியால் இந்திரியங்கள், பிராணன், மனம் இயங்குகின்றனவோ அதுவே பரபிரம்மம். ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மஸ்வரூபம். ஆத்மாவிற்கு பிறப்பு, அழிவு, வளர்ச்சி, தேய்வு எதுவும் கிடையாது. சித்தமான உள்ளத்தில் ஞான ஒளி பிரகாசிக்கின்றது. ஆவிர்ஹோத்திரர் என்பவர் அரசனிடம் வேத விதிப்படி கர்மாக்களை செய்து அதன் பலனில் ஆசை வைக்காமல் அனைத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். நிஷ்காமிய கர்மத்தினாலேயே ஞானம் சித்திக்கின்றது. பகவானை முறைப்படி வழிபட்டு உபாசனை செய்து வந்தால் ஆத்ம ஞானம் ஏற்பட்டு மோட்ச சுகம் கிட்டும். குருவின் அருளை பெற்று பூஜா விதிகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தன் மனதிற்கு உகந்த இஷ்ட தெய்வத்தின் வடிவத்தில் பரமபுருஷனை ஆராதிக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரத்தையாக ஆத்மஸ்வரூபமாகிய ஈஸ்வரனை பூஜிப்பவன் விரைவில் முக்தி அடைவான் என்றார். பிறகு
திரமிழர் பகவான் பல அவதாரங்களை எடுத்து நிகழ்த்திய அற்புத செயல்களை குறித்து விரிவாக கூறினார். சமரசர் என்பவர் பக்தியற்றவர்களின் பரிதாப நிலையை விளக்கி அவர்களுக்கு சாதுக்களை தயை புரிந்து நல்வழி காட்ட வேண்டும் என்றார். அதன் பின் காமாஜனர் என்பவர் 4 யுகங்களிலும் பகவான் எந்த உருவில் இருந்தார், எவ்வாறு வழிபடப்பட்டார் என்று கூறினார். கிருத்த யுகத்தில் வெண்மை நிறத்துடன் சதுர்புஜ மூர்த்தியாக ஜடா மகுடத்துடன் மரவுரி தரித்து தண்டம் கமண்டலம் அக்ஷ மாலைகளுடன் விளங்குகிறார். மக்கள் தவம் மன அடக்கம் புலனடக்கத்துடன் சம்பாவத்துடன் பகவானை வழிபட்டனர். திரேதா யுகத்தில் சிவப்பு வண்ணமோடு தங்க நிற கேச சதுர்புஜம் கொண்டு வேத சுரூபியாக விளங்குகின்றார். மக்கள் தேவதேவனான பகவான் ஸ்ரீஹரியை வேதத்தில் கூறியுள்ள கர்மானுஷ்டானங்களால் வழிபடுகின்றனர். துவாபர யுகத்தில் பகவான் ஷியாமள நிற மேனியுடன் பீதாம்பரம் தரித்து ஸ்ரீவத்சமரு சங்க சக்கர கதாயுதங்களுடன் விளங்குகின்றார். மக்கள் பரமாத்மாவை அறியும் ஆவலுடன் வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஆகம விதி முறைப்படி வழிபடுகின்றனர். கலியுகத்தில் ஒளிவீசும் கருநிற திருமேனியுடன் அங்க உபாயங்களுடன் அஸ்திரங்களுடன் பார்ஷதர்கள் புடை சூழ விளங்குகின்றார். மக்கள் நாம சங்கீர்த்தனம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு ஆராதனை செய்கிறார்கள். பகவானுடைய திவ்ய நாமங்களை உச்சரிப்பதனாலேயே சகல விதமான புருஷார்த்தங்களும் கிடைப்பதால் இதுவே மேலானது என்பர். இவ்வாறு நவ யோகிகளால் உபதேசிக்கப்பட்ட பாகவத தர்மங்களை கேட்ட நிமி சக்கரவர்த்தி எல்லையில்லா ஆனந்தம் கொண்டார். பின்னர் ஆச்சாரியர்களை முன்னிட்டு கொண்டு நவ யோகிகளை முறைப்படி பூஜை செய்து பலவித உபச்சாரங்களையும் செய்தார். அந்த சித்த புருஷர்கள் அனைவரும் பார்த்து கொண்டு இருந்த போதே மறைந்து விட்டனர். நிமி சக்கரவர்த்தி இந்த பாகவத தர்மங்களை அனுஷ்டித்து உத்தம கதியை அடைந்தார். வசுதேவரே, தாமும் இந்த தர்மங்களை ஆசிரித்து உத்தமமான பரமபதத்தை அடைவீராக என்று நாரத மாமுனிவர் கூறியதை கேட்ட அன்னை தேவகி மற்றும் வசுதேவர் மோகம் நீங்கி ஞானம் பெற்றனர். 31ஆம் பகுதி நிறைவடைந்தது.